புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். வணக்கம். செய்தி சுருக்கம். டெல்லி ஈரோடு தேர்தல் நிறைவு. வெளியானது 5 மணி நிலவரம். டெல்லி சட்டசபையின் தற்போதைய பதவிக்காலம் வரும் 23ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதனை முன்னிட்டு கடந்த மாதம் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. டெல்லியில் ஆளும் ஆம் ஆத்மி, காங்கிரஸ், பாஜக என மும்முனை போட்டி நிலவியது. மொத்தம் உள்ள 70 தொகுதிகளுக்கு இன்று காலை 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கியது. காலையில் குளிர் காரணமாக ஓட்டுப்பதிவு மந்தமாக நடந்த நிலையில் பிற்பகலுக்கு மேல் மக்கள் ஆர்வமுடன் ஓட்டளித்தனர். ஜனாதிபதி திரௌபதி முர்மு, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா உட்பட பலர் ஓட்டளித்தனர். இதனை அடுத்து மாலை 6 மணிக்கு ஓட்டுப்பதிவு நிறைவடைந்தது. மாலை 5 மணி நிலவரப்படி 57.78% ஓட்டுகள் பதிவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 46 பேர் களம் கண்டனர். காலை 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கிய நிலையில் மக்கள் ஆர்வமுடன் ஓட்டளித்தனர். மாலை 6 மணிக்கு தேர்தல் நிறைவடைந்தது. மாலை 5 மணி நிலவரப்படி 64.02% வாக்குகள் பதிவானது. டெல்லி மற்றும் ஈரோடு கிழக்கு தேர்தல் ஓட்டுகள் வரும் 8ஆம் தேதி எண்ணப்படுகிறது. மாணவியை பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கிய ஆசிரியர்கள். கிருஷ்ணகிரியில் அடுத்த சம்பவம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மகாதேவ கொல்லஅள்ளி கிராமத்தில் அரசு நடுநிலைப்பள்ளி உள்ளது. இங்கு 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் 1 மாதமாக பள்ளிக்கு வராமல் இருந்துள்ளார். இதுகுறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் சக மாணவிகளிடம் விசாரித்தார். அவர்களிடம் சரியான பதில் கிடைக்காததால் மாணவியின் வீட்டுக்கு சென்று பெற்றோரிடம் விசாரித்தனர். அப்போதுதான் மாணவியை 3 ஆசிரியர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த அதிர்ச்சி தகவல் தெரிந்தது. இதனால் மாணவி கர்ப்பமாகி வெளியே சொல்ல முடியாமல் பெற்றோர் கர்ப்பத்தை கலைத்த திடுக்கிடும் உண்மையும் வெளிவந்தது. உடனே இதுகுறித்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரியிடம் புகார் கொடுக்க மாணவியின் தாயாரை தலைமை ஆசிரியர் அறிவுறுத்தினார். அவர் அளித்த புகாரின் பேரில் அதிகாரிகள் மாணவியை அரசு ஆஸ்பத்திரியில் மருத்துவ பரிசோதனைக்காக சேர்த்தனர். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் பர்கூர் அனைத்து மகளிர் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் மாணவி பயின்ற அரசு பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் பாரூரைச் சேர்ந்த 57 வயது சின்னசாமி, மத்தூரைச் சேர்ந்த 45 வயது ஆறுமுகம், வேலம்பட்டியைச் சேர்ந்த 37 வயது பிரகாஷ் ஆகிய 3 பேரும் சேர்ந்து மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததும் அதனால் மாணவி கர்ப்பமானதும் உறுதியானது. அவர்களை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். கைதான 3 ஆசிரியர்களையும் சஸ்பெண்ட் செய்து கிருஷ்ணகிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனிராஜ் உத்தரவிட்டுள்ளார். 3 ஆசிரியர்களிடமும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே சம்பவத்தை கண்டித்து மாணவியின் பெற்றோர், உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு பள்ளியை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்த போச்சம்பள்ளி போலீசார் அங்கு திரண்டு அவர்களை சமாதானம் செய்ய முயன்றனர். ஆனால் மாணவியை சீரழித்த ஆசிரியர்களை நேரில் கொண்டுவர வலியுறுத்தி போச்சம்பள்ளி சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் சமாதானம் அடையாமல் 4 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டம் தொடர்ந்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. 200க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி பர்கூரில் ஏற்கனவே தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாமில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போலி என்சிசி பயிற்சியாளர், பள்ளி தாளாளர் உள்பட 14 பேர் கைது செய்யப்பட்டனர். அந்த சம்பவத்தின் அதிர்ச்சி மறைவதற்குள் அதே கிருஷ்ணகிரியில் 8ஆம் வகுப்பு மாணவியை 3 ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கியது தமிழகம் முழுதும் பரபரப்பை அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் 14,000 குழந்தைகள் கர்ப்பம். அண்ணாமலை அதிர்ச்சி தகவல். மாணவிக்கு கொடுமை, திமுக அரசே பொறுப்பு.
போச்சம்பள்ளி அரசு பள்ளியில் 13 வயது மாணவி பள்ளி ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை கூறியுள்ளனர். இது தொடர்பாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கை, ஆசிரியர்களே மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது ஒரு சமூகமாக நாம் மிக பெருமளவில் தோல்வி அடைந்திருக்கிறோம் என்பதையே காட்டுகிறது. இது மிகவும் வருத்தத்திற்குரியது. இளஞ்சிறுமிகள் கர்ப்பம் தரிப்பது தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே வருவதாக தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி இதழில் வெளியான அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் மட்டும் 13 முதல் 19 வயதுக்கு உட்பட்ட 14,360 குழந்தைகள் கர்ப்பம் தரித்துள்ளனர். இது 2023ஆம் ஆண்டை விட சுமார் 35% அதிகம். பள்ளி குழந்தைகளுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லை. இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய குழந்தைகள் நல வாரியம் குறைந்தது 10 மாவட்டங்களில் முற்றிலுமாக செயல்படவில்லை. 15 மாவட்டங்களில் போதுமான உறுப்பினர்கள் இல்லை. பெண் குழந்தைகள் நலனுக்காகவும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் மத்திய அரசின் கிஷோரி சக்தி யோஜனா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. ஆனால் இவை எதையும் தமிழக பள்ளிகளில் செயல்படுத்தியதாக தெரியவில்லை. ஒருபுறம் பெருகி வரும் பாலியல் குற்றங்கள், போதைப்பொருள் புழக்கம், மற்றொரு புறம் அவற்றை கட்டுப்படுத்தும் அரசு அமைப்புகளை செயல்படாத வண்ணம் முடக்கி வைப்பது என நமது குழந்தைகளுக்கான அடிப்படை பாதுகாப்பை உறுதி செய்வதில் திமுக அரசு முற்றிலுமாக தோல்வி அடைந்திருக்கிறது. இந்த குற்றத்தில் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக பணி நீக்கம் செய்ய துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதோடு கடுமையான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்றும், தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் குழந்தைகள் நல வாரியத்துக்கான உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் என்றும், பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் திமுக அரசை அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையில் கூறியிருப்பதாவது, அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளிலேயே பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என பொறுப்புடன் நான் சுட்டிக்காட்டிய போது எடப்பாடி பழனிசாமி பீதியை கிளப்புகிறார் என்று சொன்ன ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் அமைச்சர்கள் இப்போது என்ன சொல்ல போகிறார்கள்? அரசு பள்ளி மாணவிக்கு தான் படிக்கும் பள்ளிகளிலேயே பாதுகாப்பு இல்லை என்பது வேலையே பயிரை மேய்கின்ற செயல். ஸ்டாலின் மாடல் திமுக அரசே இக்கொடூரமான செயலுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என்ற நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளியதற்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும். கொஞ்சமேனும் மனசாட்சி இருந்தால் பெண்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகளுக்கு பொறுப்பேற்று பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தனக்கு திராணி இல்லை என பகிரங்கமாக அறிவித்து மக்களிடம் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும். போச்சம்பள்ளி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 3 மீதும் கடும் சட்ட நடவடிக்கை எடுத்து உச்சபட்ச தண்டனை கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்ய வேண்டுமென ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என எடப்பாடி கூறியுள்ளார். ஹிந்து அல்லாத ஊழியர்களை நீக்கியது திருப்பதி தேவஸ்தானம். கோயில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தடை. திருமலை திருப்பதி தேவஸ்தான ஊழியர்களில் இந்து அல்லாத மாற்று மதத்தை பின்பற்றும் 18 பேரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் தேவஸ்தானம் நடத்தும் கல்லூரிகள், பாலிடெக்னிக், நலத்துறை, மருத்துவமனை, செயல் அலுவலர் அலுவலகம், விடுதிகளில் பணியாற்றுபவர்கள். தேவஸ்தான சட்ட விதிமுறைகளின்படி இந்து ஊழியர்கள் மட்டுமே தேவஸ்தானத்தில் பணியாற்ற முடியும். அதன்படி இந்து மதத்தை பின்பற்றாத 18 ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாற்று மதத்தை பின்பற்றும் இவர்கள் தேவஸ்தானம் நடத்தும் இந்து விழாக்களிலும் கலந்து கொண்டு இருப்பது கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கை உணர்வுகளை பாதிப்பதாக தேவஸ்தானம் கூறியுள்ளது. தேவஸ்தான முடிவின்படி இந்த 18 ஊழியர்களும் தற்போதைய பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கோயில் சார்ந்த எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளக்கூடாது என அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊழியர்கள் வேறு அரசு துறைகளுக்கு டிரான்ஸ்பர் கேட்டு செல்லலாம் அல்லது விருப்ப ஓய்வு பெறலாம் என்று தேவஸ்தானம் 2 வாய்ப்புகளை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. இதற்கு இணங்க தவறினால் தேவஸ்தானமே முடிவு செய்யும் என கூறப்பட்டுள்ளது. பட்டாசு ஆலையில் வெடி விபத்து, அடுத்தடுத்து அறைகள் தரைமட்டம், 6 பேர் சீரியஸ். விருதுநகர் அருகே கோவில்புலிக்குத்தியில் மோகன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. நாக்பூர் லைசன்ஸ் பெற்ற இந்த ஆலையில் 40க்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணியில் உள்ளனர். இங்கு 30க்கும் மேற்பட்ட அறைகளில் பட்டாசு தயாரிக்கும் பணி நடக்கிறது. இன்று மதியம் 1 மணியளவில் உணவு இடைவேளையின் போது பெரும்பாலான தொழிலாளர்கள் வெளியில் இருந்தனர். சிலர் பணியில் இருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு அறையில் வெடி விபத்து ஏற்பட்டது. பலத்த சத்தத்துடன் அடுத்தடுத்த அறைகளுக்கும் தீ பரவி வெடித்து சிதறியது.
வெளியே இருந்த தொழிலாளர்கள் அலறி ஓடினர். 10 அறைகள் சேதமடைந்தன. 6 அறைகள் முழுதும் தரைமட்டமாகின. வானுயர புகை கிளம்பி அப்பகுதியை பரபரப்பானது. ஆலைக்குள் இருந்த 6 பேர் இடிபாடுகளுக்குள் சிக்கி படுகாயமடைந்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். 6 பேரும் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இடிபாடுகளுக்குள் சிக்கி யாரும் இறந்துள்ளனரா என ஜேசிபி மூலம் தேடுதல் பணி நடக்கிறது. முதற்கட்ட தகவலின்படி உயரக பட்டாசு தயாரிப்பில் கெமிக்கல் கலப்பின் போது ஏற்பட்ட உராய்வினால் வெடிவிபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. வச்சகாரப்பட்டி போலீசார் விபத்து குறித்து விசாரிக்கின்றனர். காசா இனி எங்களுக்கு சொந்தம். அமெரிக்கா வீசிய பெரிய குண்டு தீப்பிடித்த மத்திய கிழக்கு பதற வைக்கும் பின்னணி. You're going to win New York, which is great because Republicans aren't supposed. The U.S. will take over the Gaza Strip, and we will do a job with it too. என்னதான் இஸ்ரேல் ஹமாஸ் போர், இஸ்ரேல் ஹெஸ்புல்லா போர் முடிவுக்கு வந்திருந்தாலும் மத்திய கிழக்கில் பற்றிய நெருப்பு இன்னும் அணையவில்லை. ஏற்கனவே நிலவி வரும் பதற்றத்துக்கு ஊடே அமெரிக்கா எடுத்திருக்கும் வினோத முடிவு மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமின்றி மொத்த உலகத்தையும் உலுக்கி போட்டுள்ளது. இஸ்ரேலும் ஹமாஸும் அடித்துக்கொண்ட போர் பூமி காசா இனி பாலஸ்தீனத்துக்கு அல்ல, எங்களுக்கு தான் சொந்தம் என்று அறிவித்துள்ளது அமெரிக்கா. காசாவை வைத்து ட்ரம்ப் போட்ட திட்டம் என்ன? இஸ்ரேல் ஏன் கொண்டாட்டத்தில் மிதக்கிறது? ஹமாஸ் ஈரான் எடுக்க போகும் முடிவு என்ன? மிகப்பெரிய போருக்கு ட்ரம்ப் அச்சாரமிடுகிறாரா? மொத்தத்தில் ட்ரம்ப் அறிவிப்பு என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பார்க்கலாம். ட்ரம்ப் அதிபரான பிறகு அமெரிக்கா எடுத்த மிகப்பெரிய முடிவுகளில் காசா அறிவிப்பு முக்கியமானது. தனது 2வது ஆட்சியில் உலகின் முதல் தலைவராக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை ஓவல் அலுவலகத்தில் சந்தித்தார் ட்ரம்ப். பின்னர் 2 பேரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போதுதான் அதிர்ச்சி குண்டை வீசினார் ட்ரம்ப். அவர் கூறியதாவது: காசா முனை மொத்தத்தில் முடிந்து போய்விட்டது. நரகத்தின் படுகொடியில் பாலஸ்தீன் மக்கள் வசிக்கின்றனர். அவர்களை மீண்டும் மீண்டும் அதே காசாவில் வசிக்க சொல்வது சரியல்ல. 100 ஆண்டாக நடக்கும் அதே சண்டை மீண்டும் நடக்கும். மக்கள் கொத்து கொத்தாக இறப்பார்கள், மீண்டும் வாழ்க்கையை துவங்குவார்கள், பிறகு பரிதாபமாக இறப்பார்கள். எனவே நான் மாற்றி யோசிக்க வேண்டும். காசாவை அமெரிக்கா கைப்பற்ற போகிறது. அது இனி அமெரிக்காவுக்கு தான் சொந்தம். அங்கு வியக்கத்தக்க வேலையை நாங்கள் செய்ய போகிறோம். போர் பூமியில் குவிந்து கிடக்கும் குண்டுகள், வெடிமருந்துகள் உள்பட எல்லாவிதமான ஆயுதங்களையும் அப்புறப்படுத்துவோம். போரில் இடிந்து குவிந்து கிடக்கும் கட்டுமானங்களை அகற்றி காசாவை சமப்படுத்துவோம். வீட்டு வசதியை பெரிய அளவில் உருவாக்குவோம். காசாவில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை கொண்டு வருவோம். பலாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம். அதற்கு முன்பு பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனியர்கள் காசாவை காலி செய்ய வேண்டும். அவர்களை பக்கத்து நாடுகள் கனிவுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனியாவது அவர்கள் நிம்மதியாக வாழட்டும். காசாவிலிருந்து மக்கள் முற்றிலும் வெளியேறிய பிறகு எங்கள் வேலையை நாங்கள் ஆரம்பிப்போம். பின்னர் காசா ஒரு சர்வதேச நகரமாக விளங்கும். அனைத்து நாட்டு மக்களும் அங்கு வாழ முடியும். பாலஸ்தீனியர்களும் அங்கு இருக்கலாம். மத்திய கிழக்கின் அற்புதமான இடமாக காசா முனை மாறிவிடும் என்று ட்ரம்ப் சொன்னார். அதோடு சீக்கிரமே காசாவை நேரில் விசிட் செய்ய இருப்பதாகவும், அப்படியே இஸ்ரேல் சவுதிக்கு பயணம் செய்ய போவதாகவும் ட்ரம்ப் சொன்னார். ட்ரம்பின் காசா பற்றிய அதிரடி அறிவிப்பை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கொண்டாடினார். உண்மையிலேயே ட்ரம்ப் எடுத்திருப்பது அற்புதமான முடிவு. மிகப்பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவும் கூட. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரும் நல்ல ஐடியா என்று நெதன்யாகு சொன்னார். நெதன்யாகுவை போல இஸ்ரேல் எதிர்க்கட்சியினரும் மக்களும் ட்ரம்ப் அறிவிப்பை கொண்டாடி வருகின்றனர். ஆனால் ட்ரம்ப் சொன்ன காரியம் அவ்வளவு எளிதானது அல்ல. காசா பாலஸ்தீன் நாட்டின் ஒரு அங்கமாக இருக்கும் பகுதி. ஏற்கனவே காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கும் சண்டையே நிலத்துக்கானதுதான். அப்படி இருக்க ட்ரம்பின் அறிவிப்பை பாலஸ்தீன் மக்களும் அண்டை நாடுகளான எகிப்து, ஜோர்டன், மத்திய கிழக்கில் உள்ள ஈரான், சவுதி, கத்தார் போன்ற மற்ற முஸ்லிம் நாடுகளும் ஏற்க வாய்ப்பில்லை. காசாவை ஆட்சி செய்யும் ஹமாஸ் மிகப்பெரிய போர் வெடிக்கும் என்று இப்போதே எச்சரித்துள்ளது. ட்ரம்பின் அறிவிப்பு அபத்தமானது. அவர் சொன்னது மாதிரியான எந்த ஒரு யோசனையும் மத்திய கிழக்கில் நெருப்பை பற்ற வைக்கும் அபாயம் கொண்டது என்று ஹமாஸ் நிர்வாகி அபு ஜூஹ்ரி கூறினார். அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளியான சவுதி அரேபியாவும் ட்ரம்ப் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன் மக்கள் அவர்களது சொந்த நிலத்தில் வாழ வேண்டும். அவர்கள் உரிமையை யாரும் பறிக்கக்கூடாது. அமெரிக்கா முடிவை ஏற்க முடியாது என்று சவுதி வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. காசா இவ்வளவு சர்ச்சைக்குரிய பகுதியாக விளங்குவதற்கு 2 காரணங்கள் உண்டு. முதலில் அதன் அமைவிடம், அடுத்தது பாலஸ்தீன் நாடு இன்னும் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பது. யூதர்கள் தங்கள் தாய் நிலம் வேண்டுமென்று போராடியதன் விளைவாக இஸ்ரேல் நாடு உருவானது. இஸ்ரேல் எல்லையை சர்வதேச அமைப்புகள் வரையறுத்தன. ஆனால் பாலஸ்தீன் நிலைமை வேறு.
தனி கொடி, சட்டம், அரசு எல்லாம் இருந்தாலும் பாலஸ்தீனை தனி நாடாக ஐக்கிய நாடுகள் சபை முழுமையாக அங்கீகாரம் செய்யவில்லை. இந்தியா, சீனா, ரஷ்யா, சவுதி, இந்தோனேஷியா போன்ற நாடுகள் பாலஸ்தீனை அங்கீகரிக்க வேண்டும் என்று ஐநா சபையில் குரல் கொடுத்து வருகின்றன. அதே நேரம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் பல இதை கடுமையாக எதிர்த்து வருகின்றன. இதுவும் காசாவுக்கு பெரிய தலைவலியாக உள்ளது. அடுத்தது பாலஸ்தீன் அமைவிடம். இப்போதைக்கு பாலஸ்தீன் 3 துண்டுகளாக பிரிந்து கிடக்கிறது. ஒன்று பிரதான பகுதி, அடுத்தது மேற்கு கரை, இன்னொன்றுதான் காசா. பாலஸ்தீன் பிரதான பகுதியில் மற்ற நாடுகளைப் போல ஆட்சி நடக்கிறது. அங்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் முன்பு நடந்த ஒரு போரில் மேற்கு கரையை இஸ்ரேல் கைப்பற்றி விட்டது. இப்போதும் இஸ்ரேல் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில்தான் மேற்கு கரை உள்ளது. அங்கு பாலஸ்தீனியர்களும் இஸ்ரேலியர்களும் சேர்ந்து வசிக்கின்றனர். மிச்சமிருப்பதுதான் காசா. இங்கு பாலஸ்தீன் மக்கள் கணிசமாக வசிக்கின்றனர். இப்பகுதியை ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஆட்சி செய்கின்றனர். மேற்கு கரையை கைப்பற்றியது போல காசாவை முற்றிலும் இஸ்ரேல் பிடித்துவிடுமோ என்பதுதான் ஹமாஸின் அச்சம். அதற்காகத்தான் அடிக்கடி மோதல், போர் நடக்கிறது. இப்போது நடந்து வந்த இஸ்ரேல் ஹமாஸ் போரும் அதே நிலத்துக்கான சண்டைதான். காசாவின் பயத்துக்கு காரணம் அதன் அமைவிடமும் மேற்கு கரை சந்தித்த பிரச்சனையும் தான். அதாவது இஸ்ரேலுக்கும் மத்திய தரைக்கடலுக்கும் இடையில் நீளவாக்கில் காசா முனை அமைந்துள்ளது. சுற்றிலும் கடலும் இஸ்ரேலும் தான் இருக்கிறது. ஒரு முனையில் மட்டும் எகிப்து எல்லை வருகிறது. பாலஸ்தீன் நாட்டின் பிரதான பகுதி இஸ்ரேல் ஜோர்டானை தாண்டி இருக்கிறது. இதனால் காசாவை இஸ்ரேலால் தான் எளிதில் அணுக முடியும். மேற்கு கரையும் இப்படி ஒரு இடத்தில்தான் இருக்கிறது. 3 திசைகளில் இஸ்ரேலும் ஒரு பக்கம் ஜோர்டான் நதியும் ஓடுகிறது. இதனால் ஈஸியாக இஸ்ரேல் அந்த பகுதியை பிடித்து கொண்டது. அதே நிலை நமக்கும் நேரலாம் என்பதுதான் காசாவின் பயம். காசா மிகவும் சின்ன நிலப்பரப்பு தான். இதன் மொத்த பரப்பளவு 350 சதுர கிலோமீட்டர். கிட்டத்தட்ட மதுரை நகரை போல 2 மடங்கு பெரியது. மொத்த பாலஸ்தீன் நாட்டின் 20ல் 1 பங்கு ஏரியாதான் காசாவில் உள்ளது. போருக்கு முன் காசாவில் மக்கள் தொகை 23 லட்சம். போரில் 48,000 பேர் கொல்லப்பட்டு விட்டனர். பல லட்சம் பேர் ஏற்கனவே ஜோர்டான், எகிப்து உள்ளிட்ட நாடுகளில் அகதிகளாக தஞ்சம் புகுந்து விட்டனர். இன்னும் மிச்சமிருப்பது 13 லட்சம் பேர். இவர்களை தான் அண்டை நாடுகளுக்கு அனுப்பிவிட்டு காசாவை கைப்பற்றுவோம் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். ட்ரம்ப் முடிவை காசாவில் உள்ள பாலஸ்தீன் மக்கள் ஏற்கவில்லை. இஸ்ரேலியர்கள் எப்படி தங்கள் தாய் நிலத்தில் வாழ்கிறார்களோ அதேபோல் நாங்களும் வாழ வேண்டும், எங்களை மட்டும் ஏன் இப்படி துரத்தி அடிக்கிறீர்கள் என்று ஆதங்கப்படுகின்றனர். இந்த விவகாரத்தில் ஈரான் முடிவு என்ன என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. காசாவுக்கு தீவிர ஆதரவளிக்கும் முஸ்லிம் நாடுகளில் ஈரான் முதன்மையானது. காசாவில் ஆட்சி செய்யும் ஹமாஸ், லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா, ஏமனில் உள்ள ஹவுதி பயங்கரவாதிகளை ஈரான் தான் இயக்கி வருகிறது. காசா போரின் போது ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதி, ஈரான் என 4 முனை தாக்குதலை இஸ்ரேல் எதிர்கொண்டது. அப்படி இருக்க ட்ரம்ப் அறிவிப்பால் ஈரானும் அதன் 3 கூட்டணி அமைப்புகளும் கொதித்து போயிருக்கின்றன. இஸ்ரேல் மீது போரை ஆரம்பித்தது போல மீண்டும் அவர்கள் போர் முடிவை எடுத்தால் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய போர் வெடிக்கும் அபாயம் இருப்பதை மறுக்க முடியாது. அது மட்டுமல்ல, இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தத்தையும் ட்ரம்ப் முடிவு பாதிக்கும் அபாயம் உள்ளது. 2 வாரம் முன்புதான் இந்த போர் நிறுத்தம் வந்தது. ஹமாஸ் பயங்கரவாதிகள் வசம் 98 பிணை கைதிகள் இருந்தனர். அவர்களை படிப்படியாக மீட்டு கொண்டு வருவதுதான் போர் நிறுத்தத்தின் முக்கிய நோக்கம். இதுவரை 4 கட்டங்களாக 10 பேர் வரை விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். இன்னும் 80க்கும் மேற்பட்டவர்கள் ஹமாஸ் வசம் உள்ளனர். ட்ரம்ப் அறிவிப்பு பிணை கைதிகளை மீட்பதில் சிக்கலை கொண்டு வரும் அபாயம் உள்ளது. இவ்வளவு பதற்றம், அபாயங்களை தாண்டி காசாவை அமெரிக்கா எப்படி கைப்பற்றப் போகிறது என்பதற்கு காலம்தான் பதில்.